ஹாய் வெல்கம் டு இண்டி சோவ் ஸ்டுடியோ. இன்னைக்கு நான் ஜுவல் நெக் வச்ச பேட்டர்ன் ப்ளவுஸ் தான் ஸ்டிச் பண்ண போகிறேன். இந்த பேட்டர்னில் சிங்கிள் டாட் தான் வரும். பஸ்ட் ஏரியாவில் அந்த டாட் நான் வச்சுருக்கேன். அண்ட் பேக் ஓப்பன். இதுக்கான மெட்டீரியல் நான் என்ன எடுத்திருக்கேன்னு பார்க்கலாமா? இது மெட்ராஸ் மினி கட்டம். இந்த ஃபேப்ரிக் நான் எதுவும் வாஷ் பண்ணல, நான் அப்படியே தான் யூஸ் பண்ண போகிறேன். எக்ஸப்ட் லைனிங் மட்டும் நான் வாஷ் பண்ணி அயர்ன் பண்ணிக்கிறேன். இதுக்கான பேப்பர் கட்டிங் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் லைனிங் மேலே வச்சு நான் கட் பண்ணிக்கிறேன். ஃப்ரண்ட் அண்ட் பேக் நெக்குக்கு கேன்வாஸ் யூஸ் பண்ண போகிறேன். ஸோ கேன்வாஸ் வச்சு எப்படி வரையுதுன்னு இந்த ப்ராசஸ் உங்களுக்கு ஆல்ரெடி தெரியும், நிறைய வீடியோஸில் பார்த்துருப்பீங்க. நான் எதுவும் புதுசாக எதுவும் பண்ணல. ஜஸ்ட் நார்மலி நம்ம குர்த்தீஸ்க்கெல்லாம் எப்படி பண்ணுவோமோ அதே மெத்தட் தான் இதுக்கும். நான் ஜஸ்ட் 1 இன்ச் தான் சீம் அலவன்ஸ் கொடுத்துருக்கேன் இங்கே. ஸோ 2 பீஸும் கட் பண்ணி நான் எடுத்துக்கிறேன். இங்கே நான் வந்து டாட்ஸ் ட்ரேஸ் பண்ணிக்கிறேன். ஏன்னா ஃப்ரண்ட்டில் மட்டும்தான் நான் ட்ரா பண்ணியிருந்தேன். ஸோ பின்னாடியும் எனக்கு தேவைப்படும், அதனால் ட்ரேஸ் பண்ணிக்கிறேன். கொஞ்சம் பேர் கேட்டிருந்தாங்க, நீங்கள் டீச் பண்ணுறீங்களா அப்படின்னு. இல்லை, நான் இப்போதைக்கு நான் எதுவுமே டீச் பண்ணல. பிகாஸ் நானே வந்து எக்ஸ்பெரிமெண்ட் தான் பண்ணிகிட்ருக்கேன். சில டைம் என்னோடய மெஷர்மெண்ட்டே வந்து தப்பாக வருது, என்னோடய மெஷர்மெண்ட் வச்சே தப்பாக வருது. ஸோ அதனால் நான் இப்போதைக்கு நான் டீச் பண்ண முடியாது. நான் எக்ஸ்பர்ட் ஆனால் தான் நான் டீச் பண்ண முடியும். பட் இதோட சின்ன சின்ன ப்ராசஸ் எல்லாம் சிலது இருக்கும், அதெல்லாம் தான் நான் காமிக்கிறேன் இங்கே. ஸோ ஃபேப்ரிக் நான் நல்லா அயர்ன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் கட் பண்ண லைனிங் ப்ளவுஸ் பீசஸ் எல்லாம் வச்சுட்டு கட் பண்ணிக்கிறேன். இங்கே வந்து ஸ்லீவ்ஸ்க்கு எனக்கு லைனிங் பத்தலை, ஜஸ்ட்டு 1/2 இன்ச் கம்மியாக இருக்குதுன்னு நினைக்கிறேன். ஸோ நான் அதை வந்து மெயின் ஃபேப்ரிக்கில் வச்சு அட்ஜஸ்ட் பண்ணிப்பேன். ஸோ இங்கே நூல் வந்து எது எனக்கு செட் ஆகுதுன்னு பார்த்துட்ருந்தேன். 2வது தான் எனக்கு செட்டாக இருந்தது, ஸோ அதையே யூஸ் பண்ணிக்கிட்டேன். நெக்ஸ்ட்டு வந்து ஃபுல்லாக நல்லா அந்த கேன்வாஸ் வச்சு ப்ரெஸ் பண்ணிக்கிறேன். ஃப்ரண்ட் அண்ட் பேக் 2த்துக்குமே ப்ரெஸ் பண்ணிக்கலாம் லைனிங்கில். ஸோ இங்கே தான் சொன்னேன், ஸ்லீவ் வந்து நான் சொல்கிறத விட நீங்கள் பார்த்தா உங்களுக்கு புரியும். ஸ்லீவ்ஸ்க்கு அந்த எக்ஸ்ட்ரா மெயின் ஃபேப்ரிக்கில் 1 இன்ச் கொடுத்துருக்கேன். அதை நான் ஃபுல்லாக மடக்கிட்டு அதுக்கப்புறம் லைனிங்கோட ஸ்டிச் பண்ணிப்பேன். அப்படி பண்ணுறப்போ ஃப்ரண்ட்டில் அந்த மெயின் ஃபேப்ரிக்கில் ஸ்டிச்சிங் தெரியாது. பட் இருந்தாலும் நான் வந்து எட்ஜஸில் ஒரு டாப் ஸ்டிச் கொடுத்துப்பேன். மோஸ்ட்லி அது தேவைப்படாது, பட் நான் இங்கே கொடுத்துருக்கேன்.
ஃபர்ஸ்ட்டு ஸ்லீவ்லேயே ஸ்டார்ட் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த மாதிரி பண்ணால் ரொம்ப நீட்டாக வரும் ஃபினிஷிங். லைனிங் வந்து நீங்கள் வாஷ் பண்ணதுக்கப்புறம் கீழே வந்து தெரியாது. சில ப்ளவுசஸ் ஸ்லீவ்லலாம் பார்த்தா அப்படியே தொங்கும் அந்த லைனிங். ஸோ அந்த மாதிரி ப்ராப்ளம் இங்கே வராது. ஸோ கம்ப்ளீட்டாக டாப் ஸ்டிச் கொடுத்துக்கிறேன், லைனிங் மூவ் ஆகாமல் இருக்கிறதுக்கு. அதே மாதிரி இன்னொரு ஸ்லீவும் கம்ப்ளீட் பண்ணிடலாம். நெக்ஸ்ட்டு ஃப்ரண்ட்டில் ஃபுல்லாக நெக் கம்ப்ளீட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் டாப் ஸ்டிச் ஒன்று கொடுத்துட்டு லைனிங் மேலே டாப் ஸ்டிச் கொடுக்கணும். ஸோ அதை கொடுத்துட்டு அதுக்கப்புறம் திருப்பிப்பேன். இங்கே நான் இன்விசிபிள் ஷோல்டர்ஸ் பண்ண போகிறேன். அதே மாதிரி பேக் வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டேன். பேக்குக்கும் சேம் ப்ராசஸ் தான். நெக் மட்டும்தான் இங்கே ஸ்டிச் பண்ணோம், வேறு எதுவும் ஸ்டிச் பண்ணக்கூடாது. லாஸ்ட்டில் தான் ஷோல்டர்ஸ் ஜாயின் பண்ணதுக்கப்புறம் தான் ஃபுல்லாக டாப் ஸ்டிச் கொடுத்துப்பேன். அண்ட் ஒன்று நோட்டீஸ் பண்ணியிருந்தீங்களான்னு தெரியல, நான் வந்து எக்ஸாக்டாக தான் கட் பண்ணியிருக்கேன் மெயின் ஃபேப்ரிக்கை. பிகாஸ் இது வந்து காட்டன், அதனால் இது ரொம்ப மூவ் ஆகாது. இங்கே தான் ஷோல்டர்ஸ் ஜாயின் பண்ணுவேன். இந்த ப்ராசஸும் நான் ஒன்றும் புதுசாக எதுவும் பண்ணல, ஜஸ்ட் சேம் எப்பயும் பண்ணுற மாதிரி தான். ஃபஸ்ட்டு நான் செக் பண்ணிப்பேன் கரெக்டாக அது வருதா அப்படின்னு. இந்த மாதிரி மெத்தடெல்லாம் எனக்கு ரொம்ப கன்ஃபியூஸ் ஆகும். ஸோ வச்சு ஒரு 4 வாட்டி 3 வாட்டியாச்சும் பார்த்துருவேன். அவ்வளோதான், ஷோல்டர்ஸ் ஜாயின் பண்ணியாச்சு. அதே மாதிரி இன்னொரு சைடும் முடிச்சிடுவேன். இங்கே தான் சொன்னேன், எல்லா ஷோல்டர்ஸ் ஜாயின் பண்ணதுக்கப்புறம் கம்ப்ளீட்லி டாப் ஸ்டிச் கொடுத்துருவேன். ஸோ ஃப்ரண்ட் அண்ட் பேக் டாட்ஸ் இங்கே கம்ப்ளீட் பண்ணிவிடுவேன். நல்லா ஒரு ப்ரெஸ் கொடுத்துக்கோங்க, அப்போ தான் பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும். நெக்ஸ்ட்டு ஸ்லீவ் ஜாயின் பண்ணிடுவேன்.
ஸோ இது ரொம்ப சிம்பிளான ப்ளவுஸ் தான். எந்த பேட்டர்னும் இல்ல. எக்ஸ்ட்ரா பேட்டர்ன்ஸ் எதுவுமே இல்ல. ரொம்ப சீக்கிரமா முடிச்சுட்டேன் ஆனா இந்த ப்ளவுஸ். ரொம்ப ஈஸியாவும் இருந்தது தைக்கிறதுக்கு. ஸோ இங்கேயும் நான் ஒரு ப்ரெஸ் கொடுத்துக்கிறேன் ஸ்லீவுக்காக. அண்ட் பாட்டம்ஸ் மடித்து தைச்சிட்டு ஃப்ரண்ட்டும் அதே மாதிரி மடித்து தைச்சிடுவேன். தைச்சதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு ஹூக் அண்ட் லூப் பட்டி தான். நெக்ஸ்ட்டு சைட்ஸ் கம்ப்ளீட் பண்ணிடுவேன். அவ்வளோதான். இதோட ப்ளவுஸ் கம்ப்ளீட்டட். ஸோ ப்ளவுஸ் ரிவீல் பார்க்கலாமா? வாங்க. தேங்க் யூ ஃபார் வாட்சிங் மை வீடியோ. இந்த லுக் பிடிச்சிருந்ததுன்னா கீழே காமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த மாதிரி அவுட்ஃபிட் ஐடியா, ஸ்டைலிங் இன்ஸ்பிரேஷன்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா என்னோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஐல் see you next time. Bye.